வீடியோவை வழங்குவோர் B-Roll Studios Private Limited. கட்டியக்காரன் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகில் உள்ள மம்சாபுரத்தைச் சேர்ந்த ஜோதிடர், நல்லாசிரியர், திரைப்பட நடிகர் அம்பானி ராஜரின் அன்பு வணக்கங்கள். எங்க கூமாப்பட்டிக்கு வாங்க. இந்த குரல் கடந்த மாதம் உலக அளவில் ட்ரெண்டிங் ஆகி பரபரப்பை ஏற்படுத்திய குரல். அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தீர்களேயானால், டெஸ்லா என்கிற எண்கணித நியூமராலஜி 3, 6, 9 என்ற எண்களை மையப்படுத்தியே உலகம் இயங்குகிறது என்று அறிவியல் அறிஞர் டெஸ்லா கண்டுபிடித்த இந்த விஞ்ஞானம் எண்கணிதத்திலும் ஜோதிடத்திலும் பரிணமிக்கிறது. கூமாப்பட்டியைச் சேர்ந்த இளைஞன் தங்கப்பாண்டி என்பவர் கூமாப்பட்டி கிராமத்தை வைரலாக்கி இருக்கிறார். கூமாப்பட்டி அவரை மட்டும் ஏன் தேர்ந்தெடுத்தது என்றால், கே என்ற எழுத்து, கூமாப்பட்டி முதல் எழுத்து கேயின் மதிப்பு 2, அதேபோல் தங்கப்பாண்டி டீயின் மதிப்பு 4, 2ம் 4ம் சேர்ந்து 6 என்ற எண், டெஸ்லா எண் உருவான காரணத்தால் தங்கப்பாண்டி மிகப்பெரிய அளவில் ஒரு ரீச் ஆனார். இந்த டெஸ்லா எண்கள் 369 வரும்போது அதை கேட்ச் பண்ணுற எல்லாருமே ரீச் ஆகுறாங்க. அதை சில உதாரணங்கள் மூலம் நம்ம பார்க்கலாம். பில்கேட்ஸ் உலகின் முதல் நிலை கோடீஸ்வரராக இருந்தவர் தற்போது சில இடங்கள் பின்னுக்கு சென்றிருக்கிறார். இருந்தாலும் உலகின் பெரும் பணக்காரர்களில் அவரும் ஒருவர். அதற்கு காரணம் என்னவென்றால், அவருடைய கம்பெனி மைக்ரோசாஃப்ட் நிறுவனம், அந்த எம் என்ற எழுத்தின் மதிப்பு 4, பில்கேட்ஸின் முதல் எழுத்து பி என்ற எழுத்தின் மதிப்பு 2. இந்த 2ம் 4ம் சேர்ந்து 6 என்ற டெஸ்லாவை உருவாக்கியது. அவருக்கு ஒரு அதிர்ஷ்ட சாம்ராஜ்யத்தை கொடுத்தது. அடுத்து நம்ம கூகுளை பார்த்தீங்கன்னா, கூகுளை ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்ஜி பிரின்கிறவர் கூகுளை தோற்றுவித்தவர். அப்போ கூகுள் முதல் எழுத்து ஜி 3, சேர்ஜி பிரின் முதல் எழுத்து எஸ் 3. அப்போ இந்த 3 சேர்ந்து 6 வருகிறது. சரி, இப்போ கூகுள் நிறுவனத்தின் கரண்ட் சிஇஓ யார் அப்படின்னா, நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த சுந்தர் பிச்சை. அப்போ எஸ் என்கின்ற சுந்தர் பிச்சையின் முதல் எழுத்தின் மதிப்பு 3, கூகுள் என்ற நிறுவனம் ஜி முதல் எழுத்தின் மதிப்பு 3, 3ம் சேர்ந்து 6 வருது. அதனால தான் சுந்தர் பிச்சை அந்த கூகுள் நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதிர்ஷ்டம் அவருக்கு கிடைக்கிறது. அடுத்து இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமோட ஃபவுண்டர் யாருன்னா கெவின் சிஸ்ட்ரோம்னு ஒருத்தர், கெவின் சிஸ்ட்ரோம். அப்போ இன்ஸ்டாகிராம் அதில் முதல் எழுத்து ஐயோட மதிப்பு 1, கெவினோட மதிப்பு கே 2, 1 2 சேர்ந்து 3 வருகிறது, டெஸ்லா. சரி, கெவின் கூட சேர்ந்து இன்னொருத்தர் அந்த இன்ஸ்டாகிராம் உருவாக்கத்துக்கு முக்கிய பங்களிப்பு, அவர் ஒரு கோஃபவுண்டர் தான். அவர் யாருன்னா மைக் கிரீகர்னு பேர், மைக். அப்போ அந்த கெவின்கிற முதல் எழுத்து கே 2ஓட சேர்ந்தவர் மைக்கோட முதல் எழுத்து எம்மோட முதல் எழுத்தின் மதிப்பு 4. அப்போ 2 4 சேர்ந்து 6 வருது. அப்போ கெவினுக்கு பெஸ்ட் பார்ட்னராக இருந்து இன்ஸ்டாகிராமை உருவாக்க உறுதுணை புரிந்தவர் மைக். அப்போ கேயும் எம்மும் சேரும்போது 2ம் 4ம் சேர்ந்து 6 உருவாகிறது. அடுத்து இப்போ நம்ம ஃப்ளைட்டெல்லாம் போகிறோம். எந்த ஏர்போர்ட்டு போனாலும் அதிகமான விமானம் எது நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோ தான் நிற்கிது. அப்போ இந்த இண்டிகோ விமானத்தை உருவாக்கின அதோட ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் பாட்டியா தான் இண்டிகோவோட ஓனர். அப்போ இண்டிகோங்கிற முதல் ஐங்கிற எழுத்துக்கு மதிப்பு 1, ராகுல் பாட்டியா அதில் ராகுல் முதல் எழுத்து ஆரோட மதிப்பு 2. அப்போ I1 R2, 1 2 சேர்ந்து 3, டெஸ்லா வருகிறது. அதே மாதிரி இண்டிகோக்கு இன்னொருத்தர் இருக்கிறார், கோஃபவுண்டர் யாருன்னா அவர் ராகேஷ் கேங்வால். அப்போ அவரை ஏன் இண்டிகோ நிறுவனம் தேர்ந்தெடுத்துச்சு தன்னை வடிவமைக்கனா, ராகேஷோட முதல் எழுத்தும் R 2 தான், இண்டிகோ ஐயோட முதல் எழுத்து 1, 2 1 3. ஓகே, அடுத்து இப்போ இந்த நம்ம டிசிஎஸ் கம்பெனி, டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், ஐடி பீப்புளெலாம் அதில் ஒர்க் பண்ண ரொம்ப
ஹானராக நினைப்பாங்க. டிசிஎஸில் நான் ஒர்க் பண்ணுறேன்பாங்க. அப்போ இந்த டிசிஎஸ் கம்பெனியோட ஓனர் யார் அப்படின்னா நடராஜன் சந்திரசேகரன். அப்போ டிசிஎஸில் வந்து டி வந்து 4, நடராஜன் எண் வந்து 5. அப்போ 4ஓட 5 சேரும்போது அது 9 ஆகிறது. 4ம் 5 சேர்ந்து 9 டெஸ்லா எண் ஆகிறது. சரி, அதே டிசிஎஸ் நிறுவனத்துக்கு சிஇஓ மற்றும் எம்டியா யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கிருத்திவாசன். இப்போ கிருத்திவாசன் கேயோட முதல் எழுத்து வந்து 2 மதிப்பு. டாடா டீயோட முதல் எழுத்து 4. அப்போ 2 4 சேர்ந்தா 6 வருகிறது. அப்போ 6ம் டெஸ்லா தான். 369 369 369. அதே மாதிரி பெப்சிகோ கம்பெனி, பெப்சி நம்ம குடிக்கிறோம் இல்லையா, அந்த கம்பெனியோட சிஇஓ இந்திரா நூயி. அப்படின்னா பெப்சி முதல் எழுத்து பி, அதோட மதிப்பு 8. இந்திரா நூயி முதல் எழுத்து ஐயின் மதிப்பு 1. அப்போ 8 1 சேர்ந்து 9 வருகிறது. என்ன சார் பூரா வெளியே உள்ள உதாரணங்களாக சொல்கிறீங்க, நம்ம தமிழ்நாட்டு உதாரணம் சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க. உங்கள் கேள்வி எனக்கு புரிகிறது. தமிழ்நாட்டு உதாரணம் இதோ வருகிறேன். நம்முடைய கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் யாரை ரொம்ப நெருக்கமாக வைத்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் அன்பழகன் அவர்கள். அப்போ கலைஞர்னு நம்ம எடுத்தாலும் சரி, இல்லை கருணாநிதின்னு எடுத்தாலும் சரி, அந்த கேயோட மதிப்பு வந்து 2. அன்பழகன் முதல் எழுத்து ஏயின் மதிப்பு 1. அப்போ 2 1 சேர்ந்தா 3 வருகிறது. அதே மாதிரி அன்பழகனுக்கு அடுத்த நிலையில் கலைஞர் ஐயா யாரை வச்சுருந்தாங்கன்னா ஆற்காடு வீராசாமி. அப்போ அவரை எல்லாருமே ஆற்காடை சேர்த்து தான் சொல்கிறோம். அப்போ கே என்பது 2, ஆற்காட்டில் வரக்கூடிய ஏ என்பது அது 1 தான். 2 3 சேர்ந்து 3 வருகிறது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்முடைய அரசியல் பிரபலங்கள் தங்கக்கூடிய ஏரியாக்கள் அதை பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்முடைய ஜெயலலிதா அம்மா வந்து போயஸ் கார்டனில் இருந்தாங்க. அதை பார்த்தோம் அப்படின்னா போயஸ் கார்டன் பி வந்து 8, ஜெயலலிதா ஜே வந்து 1. அப்போ 8 1 9 வருகிறது. அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து ராமாபுரம் இருந்தார் அப்படின்னா எம் வந்து 4, ராமாபுரத்தில் ஆர் வந்து 2, 4 2 6. இப்போ ராமதாஸ் மருத்துவர் ஐயா தைலாபுரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆறுங்கிறது 2, தைலாபுரத்தில் வரக்கூடிய டி என்பது 4, 4ம் 2ம் சேர்ந்து 6 வருகிறது. அதே மாதிரி அந்த காலத்திலே எம்ஜிஆர் ஆகட்டும் சிவாஜி ஆகட்டும் அவர்களுக்கு பாடல்கள் பாடி நன்கு கலக்கிய ஜோடி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா ஆகியோர். இப்போ டிஎம் சவுந்தரராஜன் அதில் முதல் எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டி தான் வருகிறது. டீயோட மதிப்பு 4. பி சுசீலா அவங்கள யாரும் வெறும் சுசீலான்னு சொல்லவே மாட்டாங்க, பி சுசீலான்னு தான் வைப்ரேஷன் வரும். அப்போ பியோட வேல்யூ பார்த்தோம்னா 8. அப்போ இந்த 4 என்ற டிஎம்எஸ் 8ங்கிற பி சுசீலா இருவரும் சேரும்போது 4 8 12 வருகிறது. அகைன் அதை கூட்டும்போது 1 2 சேர்ந்தால் 3 வருகிறது டெஸ்லா. இந்த 369 டெஸ்லா வர்ற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நமக்கு தேவையான நண்பர்களை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறது நமக்கு நம்ம வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கடந்த முறை வந்து நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஐயா எம்கே ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய பிரச்சார ஸ்லோகன் வந்து விடியல் அப்படி வந்துச்சு. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் விடியல் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஸ்டாலின் எஸ் என்பது 3, விடியல் வி என்பது 6. இந்த 3 6 சேரும்போது ஒரு 9ஆம் எண் டெஸ்லா எண் கிடைத்தது. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. நண்பர்களே, இந்த 369ஓட முக்கியத்துவத்தை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. இனி அடுத்து வரக்கூடிய பதிவில் உங்களுடைய பெயர் முதல் எழுத்து என்னவாக இருந்தால் நீங்கள் எந்தெந்த எழுத்து கொண்ட நபர்களுடன் நீங்கள் பழகலாம், எந்த எழுத்தில் ஆரம்பிக்கும் ஊரில் இருக்கலாம், எந்த எழுத்து ஆரம்பிக்கும் தெருவில் இருக்கலாம், இந்த போன்ற விவரங்கள் உங்களுக்கு எளிதில் கிடைத்தால் நீங்களும் வாழ்வில் அதிர்ஷ்டசாலி ஆவீர்கள். அதற்கான அடுத்த பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.